கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக 34ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட இந்த நாளிலே இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் எங்களோடு கூட தொடர்ந்து பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியானை மறைத்து தகப்பனே நீங்கள் பேசுங்கப்பா, உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். உம்மை நோக்கி பார்க்கிற கிருபைகளை தந்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். துதி கன மகிமையெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த வசனத்தின் அடிப்படையிலே நான் இதற்கு முன்பாக ஒரு செய்தி கொடுத்திருக்கிறேன், பிரகாசிக்கிற வழிகள் என்று. ஆனால் இன்றைக்கு அந்த 3வது வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நோக்கி பார்த்து என்கிறதான அந்த தலைப்பிலே நாம் இன்றைக்கு வேத வசனத்தின் அடிப்படையிலே சில சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாவதாக நாம் யாரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அத்தியாயம் 26வது வசனம், உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? இந்த உலகத்தில் நாம் எத்தனையோ காரியங்களை பார்க்கிறோம். மலைகளை பார்க்கிறோம், நதிகளை பார்க்கிறோம், குன்றுகளை பார்க்கிறோம், சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை பார்க்கிறோம், வானமண்டலத்தை பார்க்கிறோம், எத்தனையோ விதமான மிருகங்கள், தாவரங்களை பார்க்கிறோம், நம்மை போன்ற அநேக மனிதர்களை பார்க்கிறோம். கர்த்தர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். ஒரு தடவை நம்மை சுற்றி இருக்கிற அந்த சூழ்நிலையை பார்க்கும்போதே கர்த்தர் யார் என்பதை நீங்கள் விளங்கி கொள்ள முடியும். அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? பாருங்க, ஒரு சேலஞ்சிங் கொஸ்டின், ஒரு சவால் விடுகிற கேள்வி. அவரை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை லெக்கத்திட்டமாய் புறப்பட பண்ணி, இது வானமண்டல சேனையை குறிப்பிடுகிறார். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை சொல்லுகிறார். அவைகளையெல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. எத்தனை ஆண்டுகள் இந்த பூமியை சிருஷ்டித்த பிறகு, வேதத்தின் அடிப்படையில் 6000ற்கு அதிகமான ஆண்டுகள் இருந்தாலும் பூமி இருந்த இடத்திலே இருக்கிறது. சூரியன் அதே இடத்தில் இருக்கிறது. சந்திரன், நட்சத்திரங்கள் எதுவும் குறைவுபடாமல் இன்றைக்கு காணப்படுகிறது என்றால் அதை சிருஷ்டித்த ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவரை நீங்கள் நானும் நோக்கி பார்க்க வேண்டும். முதலாவதாக வேதம் சொல்கிறது, அவரை பற்றி சொல்லும்போது ஒத்தாசை வரும் பர்வதத்தை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். மிக அருமையான ஒரு சங்கீதம், 121ஆம் சங்கீதம், ஆரோகண சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே பக்தன் சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அங்கேயும் அந்த சிருஷ்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். எனவே நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அந்த எத்தனை ஆசீர்வாதங்களை இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. இத்தனை ஆசீர்வாதங்களையும் நாம் பெற வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிற அனுபவம், அதிகாலையில் எழும்பி தேவ சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவம், தேவனோடு உறவாடுகிற அனுபவம், தேவனுடைய சத்தத்தை அவருடைய வசனத்தின் மூலமாக கேட்கிற அனுபவம், அப்படிப்பட்ட ஒரு கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அத்தியாயம் 16வது வசனத்தில்
வனாந்திரத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள், பசியாயிருக்கிறார்கள், 2 நாளாய் ஒன்றும் சாப்பிடவில்லை. அப்பொழுதுதான் அங்கே ஒரு சிறுவனிடத்தில் இருந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வாங்கி ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அனுபவம். ஆனால் அந்த 5 அப்பங்களும் 2 மீன்களும் அவருடைய கரத்தில் வந்தபோது வேதம் சொல்லுகிறது, அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்தார். அந்த ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராக கண்களை ஏறெடுக்கிற அனுபவம். நம்முடைய குறைவுகளுக்கு மத்தியில் வனாந்தரம் போன்ற அனுபவங்கள் அல்லது நம்முடைய பொருளாதார குறைவுகள், சரீரத்தில் வியாதிகள், பலகீனங்கள் நம்மை மேற்கொள்ளும் போது நாம் அந்த ஒத்தாசை வரும் பர்வதத்தை முதலாவது நோக்கி பார்க்க வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அத்தியாயம் 5வது வசனத்தில் வாசிக்கும்போது, ஸ்தேவான் இரத்த சாட்சியாக மரித்து கொண்டிருக்கிறார். அவர் மரித்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலும் வேதம் சொல்கிறது, அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்தார். அங்கே வானம் திறந்திருக்கிறதையும் பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் இவரை வரவேற்பதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எழுந்து நிற்கிறதையும் அவர் பார்க்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை, பாடுகளுக்கு மத்தியில், உபத்திரவங்களுக்கு மத்தியில், நிந்தைகளுக்கு மத்தியில், மரணத்திற்கு ஏதுவான வியாதிகளுக்கு மத்தியில் சோர்ந்து போக வேண்டாம். நாம் வானத்தை அண்ணாந்து பார்ப்போம். ஒத்தாசை வரும் பர்வதத்தை அண்ணாந்து பார்ப்போம். ஆதியாகமம் 22ஆம் அத்தியாயம் 13வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடப் போகிறார். அங்கே பலிபீடத்தின் மேல் ஈசாக்கு கைகளும் கால்களும் கெட்டப்பட்ட நிலைமையிலே இருக்கிறார். தன்னுடைய கையிலே அவர் கத்தியை எடுத்து ஓங்கும் போது அங்கே ஒரு சத்தத்தை அவர் கேட்கிறார். ஆபிரகாமே, நீ எனக்கு கீழ்ப்படுகிறவன் என்று இது முதல் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னபோது, நீ பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே என்று சொல்லி அந்த ஈசாக்கை பலியிட விடாமல் தடுத்த ஆண்டவர் அடுத்ததாக ஆபிரகாமுடைய கண்களை புதருக்கு நேராக கொண்டு போகிறார். ஆபிரகாம் புதரை நோக்கி பார்க்கிறார். அங்கே ஒரு கிடா அங்கே சிக்குண்டு, அந்த கொம்புகள் அந்த முள்ளிலே சிக்குண்டு அங்கே இருக்கிறதை பார்க்க முடிகிறது. எனவே தன்னுடைய குமாரனுக்கு பதிலாக அந்த கடாவை பிடித்து அவர் அங்கே பலியிட்டார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். நமக்காக பலியான ஒரு செம்மறி ஆடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. எனவே நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் நாம் அந்த ஒத்தாசை வரும் பர்வதமாகிய அவரை நாம் நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அடுத்ததாக வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது எதை நோக்கி பார்க்க வேண்டுமாம்? 123ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற தேவனை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அந்த 2 வசனங்களும் இப்படியாய் சொல்கிறது, பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே. அவர் பரலோகத்திலே வாசமாய் இருந்தாலும் அவர் பூலோகம், வேதம் சொல்கிறது, பரலோகத்தில் அவர் சிங்காசனம் போட்டிருந்தாலும் அவருடைய பாதப்படிகள் பூமியிலே இருந்து கொண்டிருக்கிறது. அவர் பூமியோடு கூட இணைந்த ஒரு தேவனாக இருக்கிறார். பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் காணப்பட வேண்டும். பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் வேலைக்காரர்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் அதே போல நாங்களும் எங்களுடைய கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது என்று வாசிக்கிறோம். வேலையை முடித்து கொண்டு வேலைக்காரிகளும் வேலைக்காரர்களும் எஜமான் கூலி தருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நாமும் அதே போல கர்த்தர் நமக்கு இறங்கும் வரை அந்த காரியம் மிக முக்கியமான காரியம். சோர்ந்து போகக்கூடாது. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். சோர்ந்து போகாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அந்த லூக்கா 18ஆம் அத்தியாயத்தில் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு விதவையின் உவமையை ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே விழித்திருந்து சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் நம்பிக்கையை விட்டு விடாமல் அந்த பரலோகத்தில் வாசமாயிருக்கிற தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். 3ஆவதாக வாக்குத்தத்தங்களை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தங்களின் தேவன்.
நம்முடைய ஆண்டவர் உடன்படிக்கையின் தேவன். ஆதியாகமம் 15ஆம் அத்தியாயம் 5வது வசனத்தில் ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட ஒரு வாக்குத்தத்தம் செய்கிறார். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்றார். அதே போல இன்றைக்கு அந்த சரித்திரத்தை நீங்கள் பார்ப்பீர்களேயானால், யூத ஜனத்தை அழிக்க எத்தனை பேர் பிரயாசப்பட்டாலும், எத்தனை யுத்தங்கள் நடந்தாலும், எத்தனை துன்பங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டாலும், உலகம் முழுவதும் சிதறி போனாலும், இன்றைக்கு இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசமாக அவர்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல அவர்கள் பெருகி இருக்கிறதை நீங்கள் நானும் பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு, நீ வானத்தை அண்ணாந்து பார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் அண்ணாந்து பாருங்கள். நாம் ரட்சிக்கப்பட்ட போது அல்லது வருடம் தோறும் சபையிலே நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் அது ஜெபத்தோடு கொடுக்கப்படுமேயானால், நீங்கள் ஜெபத்தோடு அதை பெற்றுக்கொள்வீர்களேயானால், விசுவாசத்தோடு கூட அந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு சுதந்திரமாக எடுத்துக்கொள்வீர்களேயானால், அந்த வாக்குத்தத்தம் ஒரு நாளிலே நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். வாக்குத்தத்தங்களை பார்க்கிற ஒரு அனுபவம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அத்தியாயம் 6வது வசனம் 7வது வசனத்தில் நமக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குத்தத்தத்திலும் மேலான வாக்குத்தத்தம். வாசிக்கிறேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களிலே மேலான வாக்குத்தத்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த மேலான வாக்குத்தத்தம் நமக்கு கொடுத்த பெரிய ஆசீர்வாதம் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டது. அந்த மேலான அந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தினுடைய அடுத்த ஒரு ஆசீர்வாதம், அவரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் கடந்து வருகிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர், நம்முடைய குறைவுகளை நமக்கு வெளிப்படுத்துகிற ஆண்டவர், நம்மை கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர், நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார். அந்த அவரை நீங்களும் நானும் நோக்கி பார்க்க வேண்டும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், அந்த இஸ்ரவேல் சந்ததிக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அந்த புதிய ஏற்பாட்டின் இஸ்ரவேலர்கள் யார் என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்கள் தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று பரிசுத்தமாய் வாழ்கிற ஒவ்வொருவரும் தான் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்கள் என்று கருதப்படுகிறார். எனவே நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அடுத்ததாக ஒரு வசனம் சொல்கிறது, நம்முடைய அந்த வாக்குத்தத்தத்தை நோக்கி பார்க்கிறதை குறித்து அவர் சொல்லும்போது அது இயேசுவை குறித்து மிக தெளிவாக அந்த வசனம் சொல்கிறது. எபிரேயர் எழுதின நிருபம் 12ஆம் அத்தியாயம் முதல் 2 வசனங்களிலே, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த பரிசுத்தவான்கள், வாழ்ந்த அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் அல்லது ஊழியர்கள், போதகர்கள், அவர்கள் எத்தனையோ பேருடைய ஜீவியத்தை நீங்கள் பார்த்திருக்க முடியும் அல்லது கேள்விப்பட்டிருக்க முடியும். அவர்களை நீங்கள் நோக்கி பார்த்து பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி பாருங்கள். அந்த நம்முடைய நோக்கி பார்க்கும்போது உலக கவலைகள், பாரங்கள், பாரமான யாவற்றையும் என்கிற பதம் பயன்படுத்தப்படுகிறது. என்னவென்றால், பலவிதமான பாரங்களினால இன்றைக்கு மனிதர்கள் அவர்கள் வேதனைப்படுகிறார்கள். குறிப்பாக ரட்சிக்கப்பட்டவர்களும் அவர்களுடைய அழைப்பின் நிச்சயத்தை அறியாதவர்களாய் அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பாரமான யாவற்றையும், நம்மிடத்தில் இருக்கிற பாவத்தையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு அந்த இயேசுவை நோக்கி பார்த்து நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும்,
அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அதே போல நமக்கும் ஒரு பரலோகம் உண்டு, நமக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு, ஒரு நித்திய பேரின்பம் உண்டு. அதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். பாரமான யாவற்றையும் நம்மை நெருக்கி ஏவுகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். அடுத்ததாக நம்முடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு வெளிப்படுகிறார். நாம் எப்படி நோக்கி பார்க்க வேண்டும் என்றால், ஆத்தும பாரத்தோடு கூட நீங்களும் நானும் நோக்கி பார்க்க வேண்டும். அல்லது ஒரு மனிதனை பார்க்கும்போது, ஒரு மனுஷியை பார்க்கும்போது, அது அவனுக்குள்ள இருக்கிற அந்த வெளியேற பெற்ற ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு அந்த மனிதனை நோக்கி பார்க்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அத்தியாயம் 23வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். இது ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்திலே உள்ளதான ஒரு வசனம். ஐஸ்வர்யவான் இன்றைக்கு பாதாளத்திலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளை சாப்பிட்டு நாய்கள் பற்களை நக்குகிற அளவுக்கு புறக்கணிக்கப்பட்ட, அசட்டை பண்ணப்பட்ட ஒரு பரிசுத்தவான் ஆபிரகாமுடைய மடியிலே உட்கார்ந்திருக்கிறான். எனவே இந்த உலகத்தின் மேன்மைகள், இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்கள், இந்த உலகத்தின் பட்டங்கள், பதவிகள், அந்தஸ்துகள், இவை எதுவும் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு செல்லாது. இந்த நோக்கி பார்க்கிற அனுபவம் என்ன என்றால், நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து ரட்சிக்கப்பட வேண்டும். எனவே ரட்சிக்கப்படாத, அந்த அனுபவத்தில் வராத ஒரு மனிதனை நீங்கள் பார்க்கும்போது, அவன் சொன்னானே அந்த ஐஸ்வர்யவான், நீர் மோசையை அனுப்பும், எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அவர்களும் இந்த ஆக்கணிக்குள்ள வந்து கஷ்டப்படாதபடி அவர் போய் பிரசங்கம் பண்ணட்டும் என்று சொன்னானே, அது காலம் கடந்த ஒரு அனுபவம். அப்படி இல்லாமல் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த ஒரு மனிதனை பார்க்கும் போதும், எந்த ஒரு மனுஷியை பார்க்கும் போதும் நம்முடைய இருதயத்தில் வர வேண்டிய ஒரு தாகம், ஆத்தும தாகம். ஆத்தும தாகத்தோடு கூட நீங்களும் நானும் அந்த ஆத்துமாவை பார்க்கும்போது, அந்த 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 நபரை பார்க்கும்போது அது நம்மிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு தாகம் பெருக வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அத்தியாயம் 35-36 வசனங்களில் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, காலம் தாழ்த்தக்கூடாது. அந்த ஆத்தும தாகத்தை செயல்படுத்துவதில் நீங்களும் நானும் காலம் தாழ்த்தக்கூடாது. இனி எவ்வளவு நாட்கள் நாம் இந்த உலகத்தில் இருப்போம் என்பது நமக்கு தெரியாது. எந்த நேரம் ஆண்டவருடைய வருகை வரும் என்று நமக்கு தெரியாது. எந்த நேரம் நம்முடைய மரணம் நம்மை சந்திக்கும் என்று தெரியாது. அவர் சொல்லுகிறார், அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை எடுத்து பாருங்கள். காலந்தாழ்த்த வேண்டாம். ஆண்டவருடைய காரியத்தை நீங்களும் நானும் போஸ்ட்போன் பண்ணாதீங்க, தள்ளி போடாதீங்க. இதுவே ரட்சணிய நாள், இதுவே ரட்சிக்கப்பட வேண்டிய காலம், இது அறுவடையின் காலம். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஆகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து கொள்கிறான். நீங்கள் ஒருவேளை விதைக்கலாம், உங்களுடைய கண்களில் இன்றைக்கு அந்த அறுவடையை காண முடியாமல் இருக்கலாம். விதைக்கிறவன் ஒருவனாக இருக்கலாம், அறுக்கிறவன் ஒருவனாக இருக்கலாம். ஆனால் இருவருக்கும் ஒருமிக்கத்தக்க கூலி உண்டு. அந்த கூலி நித்திய ஜீவன். ஒருவேளை உங்களுடைய ஊழியத்தில் நீங்கள் எடுத்த பிரயாசங்களில் தக்க பலனை இன்றைக்கு காண முடியாமல் இருக்கலாம். சோர்ந்து போக வேண்டாம். நமக்கு ஒரு கூலியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த கூலி தான் வேதம் சொல்லுகிறது நித்திய ஜீவனுக்குள்ள வாசம் பண்ணுகிற ஒரு கூலி. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 8ஆம் அத்தியாயம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் அங்கலாய்த்து சொல்கிறார், நோக்கி பார், நீ அங்க பாரப்பான்னு சொல்றார். என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள். வானமண்டல சேனைக்கு அவர்கள் ஆராதனை செய்கிறார்கள். சுவர்களில் பலவிதமான சித்திரங்களை தீட்டி அவர்கள் ஆராதனை செய்கிறார்கள். நம்முடைய தேசம்
அந்த வசனத்திற்கு ஒத்ததாக இருக்கிறது. பார்க்கிற இடமெல்லாம் விக்கிரகங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த விக்கிரகங்களை எல்லாம் பார்க்கும்போது, அந்த விக்கிரகங்களை ஆராதிக்கிற ஜனங்களை பார்க்கும்போது ஆண்டவர் சொன்னாரே, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் என்கிற அந்த வேதனை நம்முடைய இருதயத்தில் வர வேண்டும். அந்த ஆத்தும தாகம் வர வேண்டும். எசேக்கியேல் 8:5 சொல்கிறார், அவர் என்னை பார்த்து, மனுபுத்திரனே, உன் கண்களை ஏறெடுத்து வடக்கே பாரென்றார். அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார்த்தேன். நடையிலே எரிச்சல் உண்டாக்குகிற அந்த விக்கிரகம் இருந்தது. நமக்கு இந்த நாளிலே எரிச்சல் வரக்கூடாது சகோதரனே, எரிச்சல் வரக்கூடாது சகோதரியே. நம்முடைய உள்ளத்தில் ஆத்தும தாகம் பெருக வேண்டும். நம்மை சுற்றிலும் எத்தனை விக்கிரக ஆராதனைக்காரர்கள். ஒரு நாள் விக்கிரகங்களை ஆராதித்து கொண்டிருந்த உங்களையும் என்னையும் ஆண்டவர் அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே அவர் ரட்சித்தது உண்மையானால், அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நம்முடைய இருதயத்தில் இருப்பது உண்மையானால், அப்படிப்பட்ட ஜனங்களை பார்க்கும்போது, அப்படிப்பட்ட ஜனங்களை கேள்விப்படும் போது, லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடுகிறார்களே, கோடிக்கணக்கான ஜனங்கள் கூடுகிறார்களே, பொய்யான மாயையான விக்கிரகங்களை நம்பி கூடுகிறார்களே, அதை பார்க்கும்போது நம்முடைய உள்ளத்திலே ஒரு ஆத்தும தாகம், ஒரு ஆத்தும தாகம் நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அதைத்தான் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், என்னை நோக்கி பாருங்கள். அந்த பாரம் நமக்கு இருக்கிறதா என்று இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்கிறார். ஏசாயா 45:22 நான் வாசிக்கிறேன். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள். இது கிறிஸ்தவர்களுக்கு சொல்லல, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, பூமியின் கடையாந்தரங்கள் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்களே, வானமண்டல சேனைகளை பணிந்து கொள்கிறவர்களே, ஆவிகளை பணிந்து கொள்கிறவர்களே, இறந்த மனிதர்களை பணிந்து கொள்கிறவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி பாருங்கள். சடங்காச்சாரங்கள் பாரம்பரியங்களுக்கு அடிமைகளாய் இருக்கிறவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். ஆண்டவரை நோக்கி பார்த்த ஒரு மனிதனுடைய மேலான ஆசீர்வாதம், அவன் ரட்சிப்புக்குள்ளாய் கடந்து வருகிறான். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. இந்த சத்தியம் நமக்கு தெரியும், இந்த சத்தியத்தை குறித்து பிரசங்கிக்கிறோம். ஆனால் தெரியாத கோடிக்கணக்கான ஜனங்கள் நம்மை சுற்றிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை குறித்த ஒரு ஆத்தும பாரம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆலயத்திற்கு சென்று வருவது, காணிக்கைகளை கொடுப்பது, தசமபாகங்களை கொடுப்பது, அல்லது ஒரு இரத்தம் சிந்தாமல் காயப்படுகிற அனுபவம் போன்ற ஒரு கம்ஃபர்ட் சோன்ல இருந்து ஊழியம் செய்கிறது, அதுவல்ல தேவனுடைய அழைப்பு. அதல்ல தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறது. ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிற காரியம் என்னவென்றால், ஒரு ஆத்தும பாரம் நம்மிடத்தில் வர வேண்டும். ஏசாயா 51:6 உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுங்கள், கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள், வானம் புகையை போல ஒளிந்து போகும். ஆண்டவர் முடிவை சொல்லுகிறார், உலகத்தின் முடிவை சொல்லுகிறார். இந்த வான மண்டலத்தை பார்க்கிறீர்களே, வானங்களை பார்க்கிறீர்களே, இதெல்லாம் புகையை போல ஒளிந்து போகும். பூமி வஸ்திரத்தை போல பழசாய் போகும், அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள். என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும், என் நீதி அற்று போவதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த விலையேறப்பெற்ற ரட்சிப்பை பெறாத ஜனங்கள் உங்களுடைய சகோதரர்களாக இருக்கலாம், உங்களுடைய சகோதரிகளாக இருக்கலாம், உங்களுடைய பெற்றோர்களாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், உங்களை சுற்றிலும் வசிக்கிற ஜனங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, அது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பக்கத்து சீட்டில் இருக்கிற ஒரு நபராக இருக்கலாம். அவர்களுக்கு இந்த ரட்சிப்பை பற்றி கூறுவது யார்? ஆண்டவர் உங்களை ரட்சித்ததின் நோக்கம், நீங்கள் அந்த ஆத்தும பாரத்தோடு கூட அந்த நபருக்காக நீங்கள் தினமும் செபிக்க வேண்டும். அந்த நபரிடத்துல சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ண என்று எழுதப்பட்டிருக்கிறது போல, ஏதாவது ஒரு சூழ்நிலையை உருவாக்கி, ஜபத்தோடு கூட உருவாக்கி, அந்த ரட்சிப்பின் தேவனை நோக்கி பார்க்க நீங்கள் அவர்களுக்கு அந்த பிரயாசத்தை எடுக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி பாருங்கள். இந்த வான
வானம் ஒளிந்து போகும், புகையைப் போல ஒளிந்து போகும், இந்த பூமி வஸ்திரத்தை போல பழசாய் போகும். ஆனால் என்னுடைய ரட்சிப்போ அது என்றென்றைக்கும் நிலை நிற்கும். நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நம்பியிராதபடி அந்த நித்திய ஜீவன் என்றென்றைக்கும் நிலை நிற்கிற அந்த பரலோக வாழ்வுக்கு நீங்கள் மாத்திரம் போனால் போதாது, நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூட சேர்ந்த உன்னுடைய கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து என்று ஆண்டவர் சொல்கிறார். நோக்கி பார்க்கிற அனுபவம். இந்த செய்தியினுடைய 2வது பகுதியாக நான் சொல்ல விரும்புகிற காரியம், ஆதியாகமம் 13:10 நீங்கள் வாசிக்கும் போது லோத்தினுடைய மனைவியை பற்றி அங்கே வாசிக்கிறோம். சோதோம் குமாரா பட்டணத்தை தேவன் அழிக்கப் போகிறார். தூதர்கள் லோத்துவையும் மனைவியையும் பிள்ளைகளையும் பார்த்து சொல்கிறார்கள், வேகமாக ஓடிப்போங்கள், எங்கேயும் நில்லாதிருங்கள், பின்னிட்டு பார்க்காதிருங்கள் என்று சொல்கிறாள். ஆனால் ஐஸ்வர்ய மயக்கம், உலக மயக்கம் அந்த லோத்து முதல்ல தாமதிக்கிறார். லோத்துனுடைய பிள்ளைகள் தாமதிக்கிறார்கள், மனைவி தாமதிக்கிறார்கள், தூதர்கள் கையை பிடித்து வெளியே கொண்டு வருகிறார்கள். ஆனாலும் லோத்தினுடைய மனைவி பின்னிட்டு பார்த்து அவள் உப்பு தூணானாள் என்று நாம் வாசிக்கிறோம். அதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அத்தியாயம் 62வது வசனத்தில், கலைப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும், ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு மனிதன் பின்னால திரும்பி பார்க்க மாட்டான், தன்னுடைய முதுகை காட்ட மாட்டான், ஆண்டவரையே நோக்கி பார்ப்பான். பின்னிட்டு பார்த்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியற்றவனாய் மாறாதபடி என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். இந்த காலை வேளையில் உலகத்தின் ஆஸ்திகளுக்காக, உலகத்தின் பதவிகளுக்காக, அந்தஸ்துகளுக்காக, மேன்மைகளுக்காக, பட்டங்களுக்காக நீ தேவனை பார்க்காமல் உலகத்தை நீ பார்த்தால் அந்த லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று ஆவியானவர் இந்த காலை வேளையிலே சொல்கிறார். ஆதியாகமம் 19ஆம் அத்தியாயம் 17வது வசனத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். அவள் உப்பு தூணாய் மாறுகிறாள், அவள் உப்பு தூணாய் மாறுகிறாள். இன்றைக்கும் திருஷ்டாந்தமாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உலகத்தை நோக்கி பார்த்து நித்திய ஜீவனை இழந்து போக வேண்டாம். நித்திய ஜீவனை பெறுவதற்கு இரட்சகரை நோக்கி பாருங்கள். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஆத்தும பாரத்தோடு கூட நோக்கி பாருங்கள். வானத்தையும் பூமி உண்டாக்கின அந்த ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி பாருங்கள். சர்வவல்ல தேவனை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நோக்கி பாருங்கள். நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரகாசமான வாழ்க்கை. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. கடைசியாக இந்த செய்தியின் 3வது பகுதியாக நம்முடைய உபத்திரவங்கள், நம்முடைய சோதனைகள், பாடுகள், வேதனைகளுக்கு மத்தியில் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு விடுதலையை தருகிறார். யாத்ராகமம் 3:7 இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் அவர்கள் வேதனைப்படுகிறார்கள். அவர்கள் பலவிதமான உபத்திரவங்களுக்குள்ளாய் போகிறார்கள், சிறுமைப்படுத்தப்பட்டார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் சொல்றார், நான் அந்த ஜனங்களின் உபத்திரவத்தை நான் நோக்கி பார்த்தேன், நான் கண்ணோக்கி பார்த்தேன், அவர்களுடைய பெருமூச்சை நான் கேட்டேன், எனவே நான் அவர்களை விடுவிப்பேன் என்று சொல்கிறார். யாத்ராகமம் 3:7 வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, நீங்கள் அவரை பார்ப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்ப்பார். அதுதான் அந்த வசனம் சொல்கிறது. பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. நேற்றைக்கு ஒரு ஜூலை 5-6 நடந்த ஒரு சாட்சியை நான் கேட்டேன். ஒரு முஸ்லிம் மதக்குரு, அவர் தன்னுடைய டெக்சாஸ் பக்கத்தில் ஹூஸ்டன் என்கிற இடத்துல அவருடைய மாஸ்கில் திடீர்னு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால அவர் மணிக்கணக்காக அல்லாவை கூப்பிடுகிறார். ஆனால் அவருக்கு உதவி கிடைக்கல. ஆனால் என்றோ ஒரு நாள் அவர் நடந்து போகும்போது ஒரு கிறிஸ்தவ நண்பர் இன்னொரு முஸ்லீமோட சொல்லுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் கேட்டாராம். என்ன கேட்டார்? ஆபத்து காலத்தில் நீங்கள் இயேசுவை கூப்பிட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அன்றைக்கு இவர் பரிகாசம் பண்ணினார். இது மிஸ்கைடட் அட்வைஸ் என்று அவரிடத்துல சொன்னார். ஆனால் அது நினைவுக்கு வந்த மாத்திரத்தில், இயேசுவே அது உண்மையானால் என்னை காப்பாற்றும் என்று சொன்னபோது இயேசு இறங்கி வந்து
அவரை காப்பாற்றினது மாத்திரமல்ல, பரலோகத்தின் தரிசனங்கள் பரலோகத்திற்கு அழைத்து சென்று பரலோகத்தை அவருக்கு காட்டி, இது போன்ற நித்திய ஜீவனை நீ சுதந்திரிப்பாய், நீ என்னை நோக்கி கூப்பிட்டபடியினாலே, நீ கூப்பிட்டது மாத்திரமல்ல, நீ சுதந்திரிப்பது மாத்திரமல்ல, நீ போய் உன்னுடைய ஜனங்களுக்கு இதை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னபோது எப்படி என்னை ஏற்றுக்கொள்வார்கள், என்னை தூஷிப்பார்களே, நிந்திப்பார்களே, என்னை உபத்திரவப்படுத்துவார்களே என்று சொன்னபோது ஐ வில் பி வித் யூ டில் ஏஜஸ் என்று சொன்னாராம். நான் முடிவு பரியந்தமோ நான் பாதுகாப்பேன் என்று. இது இந்த ஜூலை மாதம் 2025 ஜூலை 5-6 டெக்சாஸில் நடந்த அந்த ஃப்ளட்டில் ஏற்பட்ட ஒரு உண்மையான சாட்சி. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, 2025 5-6 ஒரு முஸ்லீம் நோக்கி பார்த்தபோது அந்த பரலோகத்தின் தேவன் அந்த வெள்ளத்தின் நடுவில் இறங்கி வந்து அவரை பாதுகாத்து இன்றைக்கு அவர் தேவனுடைய பிள்ளையாக சாட்சி கூறும்படிக்கு அவரை உயர்த்தி இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி பாருங்க, உபத்திரவங்களில் நோக்கி பாருங்க. இன்னும் ஒரு சாட்சியை நான் கேட்டேன். அந்த ஒரு ஜோனத்தான் பிளேக் என்கிறதான ஒரு விஞ்ஞானி, தேவன் இல்லை என்று சாதிக்கிறவர், ஏத்திஸ்ட். அவர் நாகாலாந்தில் வந்து அவர் அந்த அங்குள்ள பழைய குடிமக்களை குறித்து ஆராய்ச்சி செய்துவிட்டு அவர் இப்பொழுது ஏற்பட்டதே ஒரு விபத்து, ஒரு பெரிய விபத்து நம்முடைய அகமதாபாத்தில் ஏற்பட்டதே. அந்த பிளைனில் அவர் போக வேண்டியவர். ஆனால் அவர் புறப்படும் போது அங்கு உள்ள ஒரு சிப்பந்தி பெண், மேரி என்கிற ஒரு பெண், அவர் தங்கியிருந்த அறையில் இயேசுவை குறித்து சொன்னபோது அவரோடு அந்த சகோதரியோடு கூட இவர் வாதாடுகிறார். நீ முட்டாள் என்று சொல்லுகிறார், இதெல்லாம் மூடத்தனம் என்று சொல்லுகிறார். அந்த சகோதரி சொன்னாள், ஜீசஸ், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இயேசு உங்களை நேசிக்கிறார், அந்த அடையாளத்தை உங்களுக்கு காட்டுவார் என்று சொல்லி இவர் வெறுப்போடு சண்டை போட்டு கொண்டு வந்து அவருடைய பிரயாணம் பல வகையில் தடைப்பட்டு கடைசியாக அவர் ஏர்போர்ட் வந்து சேர்கிறார். 15 நிமிடத்துக்கு முன்பாக அந்த விமானம் அந்த அந்த பறப்பதற்கான ஆயத்த நிலைமையில இருக்கிறபடியினாலே அவர் அனுமதிக்கல, அவரை விமானத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீட் நம்பர் 14A. அவர் இன்றைக்கு உயிரோடு தப்பி இருந்து இன்றைக்கு அவர் சாட்சி சொல்கிறவராய், இயேசுவை ஏற்றுக்கொண்டவராய் அந்த சாட்சியை நான் கேட்டேன். அது ஜூன் மாதம் நடந்தது. அந்த முஸ்லீம் சகோதரர் ஜூலை மாதம் நடந்திருக்கிறது. 2000 இது போன்ற எத்தனை சாட்சிகளை உங்களுக்கு நான் சொல்ல முடியும். அவரை நோக்கி பாருங்க. நம்மை நோக்கி பார்க்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நம்மை நோக்கி பார்க்கிறார். இன்னொரு முக்கியமான நேரத்தில் அவர் நம்மை நோக்கி பார்க்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அத்தியாயம் 61வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பேதுரு ஆண்டவரை 3 தரம் மறுதலிக்கிறார். சேவல் கூவுகிறது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை பேதுருவுக்கு நினைவு வருகிறது. பேதுரு என்ன செய்வதென்று திகைத்து கொண்டிருக்கும் போது பேதுருவை அன்போடு நோக்கி பார்த்த ஒரு தேவன். நம்மை ஆண்டவர் அப்படிப்பட்டவர். நாம் வழி விலகும் போது கூட, அவரை மறுதலித்து நாம் விலகும் போது கூட நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. அவரை நோக்கி பார்த்த அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமேயானால், நீங்கள் வழி விலகும் போது கூட, நீங்கள் மறுதலிக்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போதும் கூட உங்களை ஒதுக்கி விடுகிற தேவன் அல்ல. உங்களை கண்டம் பண்ணி இவன் இனிமேல் தேரமாட்டான் என்று சொல்லுகிற தேவன் அல்ல. அன்போடு உங்களை நோக்கி பார்த்து, அந்த பேதுருவை எப்படி நோக்கி பார்த்து சீர்படுத்தி, என்னுடைய ஆடுகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் மேய்ப்பாயாக என்று சொல்லி அன்றைக்கு ஒரு பெரிய உத்தரவாதத்தை அவருடைய கரத்திலே கொடுத்தாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்ய, ஒரு ஆசீர்வாதத்தை தருவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். எனவே இந்த காலை வேளையில் நாம் இந்த கேட்ட சத்தியத்தின்படி அவரை நோக்கி பார்ப்போம். அவருடைய வாக்குத்தத்தங்களை நோக்கி பார்ப்போம். ரட்சிக்கப்படாதவர்களை பார்க்கும்போது ஆத்தும தாகத்தோடு நோக்கி பார்ப்போம். உலகத்தின் மேன்மைகளுக்காக பின்னிட்டு பார்க்காமல் முன்னிட்டு பார்ப்போம். கலப்பையின் மேல் கையை வைத்துவிட்டு பின்னிட்டு பார்க்க வேண்டாம். நம்மை நோக்கி பார்க்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நம்மை நோக்கி பார்க்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபியுங்கள். நாம் எல்லாரும் ஒருமித்து கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.